ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்பொழுது ஒரு ஆன்மீக விளக்கம். பூப்படைதல், கன்னிப்பெண்கள் ருது ஆவது, வயதிற்கு வருது அல்லது பருவம் அடைதல் என்ற ஒரு புனிதமான வைபவம் பல இல்லங்களிலே ஒவ்வொரு விதமாக செய்கின்றார்கள். இதை நமது பெரியோர்கள் ருது கல்யாணம் என்றே ஒரு காலத்தில் அடைத்தார்கள். இப்படி இதன் முக்கியத்துவம் என்ன என்பதையும் விளக்கியுள்ளார்கள். ஆண்களுக்கு எப்படி உபநயனம், அதாவது பூணூல் அணிவது என்பதை ஒரு மறு பிறப்பு, இரண்டாவது பிறப்பு என்று கூறுகின்றார்களோ, அதே போல ஒவ்வொரு பெண்ணும் பருவம் அடைந்த பின் ஒரு ஜென்மம் ஏற்படுகிறது. அதுதான் இரண்டாவது மறு ஜென்மம் எடுத்து விடுகின்றாள். இப்படி ருது ஆகின்ற இயற்கை நியதி எவ்வாறு அனைத்து பெண்களுக்கும் பொதுவானதோ அதே போன்று பூணூல் அணிவதும் ஜாதி குல இன பேதமின்றி அனைவருக்கும் உரித்தானதாகும். இதில் ஒரு சிறிது கூட ஐயம் வேண்டாம். ருது கால நேரம் ஒரு ஜீவனின் பிறப்பு நேரத்தை கொண்டு ஜோதிட லக்ன ரீதியாக அமைத்து கிரக ஸ்புடங்களை நிர்ணயிக்கின்றார்கள். இது உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் ருது ஆதலும் மறுபிறப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கன்னி பெண்ணுக்கும் ருதுவான கால நேரத்தை ருது லக்னம் அமைத்து கிரக சஞ்சாரங்களை கணிக்க வேண்டும். அதி அற்புத ஆன்மீக ரகசியங்கள் நிறைந்த இந்த ருது ஜோதிட தத்துவங்கள் இந்த காலத்தில் மறைந்து விட்டது என்று சொல்லலாம். தக்க சர்க்குருவை நாடினால் ருது லக்னம், ருது சக்கரம் ஆகியவற்றை முறையாக அமைக்கும் ஆன்மீக விளக்கங்களை அவரே எடுத்து உங்களுக்கு தருவார். ஒரு சர்க்குரு வேண்டும் என்பதை இங்கே ஆழமாக சொல்லுகிறோம். ருது ஜாதகம், ருது நட்சத்திர பூஜை, ருது சக்கரத்தை கொண்டு ஒவ்வொரு கன்னி பெண்ணின் திருமண சாத்திய கூறுகள், அதில் இருந்தால் தோஷங்கள், அதற்கான பரிகாரங்கள் ஆகியவற்றை முன்னரே அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, சந்தான பாக்கியம் உண்டா, இல்லை என்றால் எத்தகைய தோஷ நிவர்த்தி முறைகளை இப்பொழுதே கையாள வேண்டும், எந்த வயதில் எந்த இடத்தில் திருமணத்தை நடத்தலாம், வர இருக்கின்ற கணவனின் ஆயுள், அவனுடைய தொழில், உத்தியோகம், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றையும் கண்டிப்பாக முழுமையாக கணிக்க முடியும். ஐந்தாவது, பிறந்த லக்ன ராசி நவாம்ச சக்கரங்களின் துணையுடன் மிக மிக துல்லியமாக அறிந்து ருதுவான காலம், அதன் முதலே தேவையான பரிகாரங்கள், பூஜைகளை, பிரார்த்தனைகள் ஆகியவற்றை நீங்கள் நிறைவேற்றி விடலாம். இவற்றை அறிந்து கொள்ள ருதுவான காலம், நேரம், இடம் ஆகியவற்றை மிக மிக பத்திரமாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும். உண்மையில் திருமண ஜாதக பொருத்தத்தை கணித்திடும்போது பெண்களின் ருது லக்னம், ராசி சக்கரம் ரெண்டையும் சேர்த்துதான் பொருத்தங்களாக கணிக்க வேண்டும். ஆனால் தற்காலத்தில் ருது லக்னம், ருது ராசி சக்கரம் பார்க்கின்ற முறை அறவே மறந்து விட்டார்கள், கணிக்க தவறிவிட்டார்கள். ஆகவே தான் தற்காலத்திலே ஏற்பட்டு வருகின்ற திருமணங்களில் பல வாழ்க்கை பிரச்சனைகள் மலிந்து விட்டது, தகராறுகள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ருது நட்சத்திர பூஜை என்ன என்று கேட்டால், பெற்றோர்கள் தம்முடைய பெண் ருதுவான நாள், நட்சத்திரம், திதி மற்றும் இடம் ஆகியவற்றை குறித்து கொள்ள வேண்டும். மிக நுணுக்கமான ஆன்மீக மற்றும் ஜோதிட ரகசியங்கள் நிறைந்த இந்த ருது லக்ன கணிப்பு முறையை ஒரு நல்ல சர்க்குருவை நாடித்தான் நீங்கள் அறிய முடியும். அதுதான் உத்தமம். இதை தவறாக பயன்படுத்தினால் கடும் சாபங்களை விளையும் என்பதால் ஒரு சர்க்குருவை நாடி அறிய வேண்டும். இதுதான் நியதி. இந்த கலியுகத்திலே லட்சக்கணக்கான மகளிர் திருமணமே ஆகாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நல்ல வாழ்விற்கு அதற்காக நமது சிவ குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப ஈச சித்த சுவாமிகள் நமக்கு அருளி உள்ள ருது கால தான தர்மங்கள் நமது குருமங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் குருவாய் மொழிகளாக, அவரது திருவாய்மொழிகளாக உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் தான் ருதுவான நட்சத்திர காலத்தை அறிந்து மாதந்தோறும் அதே நட்சத்திர நாளிலே குறித்த சில தானங்களை செய்வது வேண்டும். பெற்றோர்கள் இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தும் புதல்வியர் ருதுவான நாள் முதலே அந்தந்த நட்சத்திரங்களுக்கு என்று உரைத்துள்ள தான தர்மங்களை நிறைவேற்றி வந்தால் விரைவில் தக்க காலத்தில் திருமணம் ஆவது
நல்ல குழந்தை பிறப்பது, சந்தான விருத்தி, தீர்க்கமான ஆயுள், பூரண சுமங்கலித்துவம் போன்ற பாக்கியங்களை உங்களது புதவிகளுக்கு நீங்கள் பெற்றுத்தரலாம். ஒரு அட்டவணை, ருதுவான அல்லது பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி, அப்படி என்றால் தான தர்ம பரிகாரங்கள்: ஆடு மாடுகளுக்கு உணவளிப்பது. பரணியில் ருதுவானால் யானைகளுக்கு கஜ பூஜை செய்வது. கிருத்திகையில் ருதுவானால் மயில், கோழி, சேவல் போன்ற பட்சிகளுக்கு உணவிடுவது. ரோகிணியில் ருதுவானால் பாம்பு புற்றுக்கு பூஜை, பால் ஊற்றுதல், ஏழைகளுக்கு பால் தானம். மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் ருதுவானால் கூண்டில் அடைக்கப்பட்ட பட்சிகளை விடுவிக்க வேண்டும், பட்சிகளுக்கு உணவிட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்திலே ருதுவானால் காளைகளுக்கு உணவிடுதல். புனர்பூச நட்சத்திரத்திலே ருதுவானால் இராணுவம், காவல், பாதுகாப்பு துறைகளை சார்ந்த ஏழைகளுக்கு உதவி புரிவது, வாட்ச்மேன் சிப்பாய்களுக்கு உதவி செய்வதும் நல்ல பலனை தரும். பூச நட்சத்திரத்தில் ருதுவானால் ஏழை காய்கறி வியாபாரிகள் அவர்களுடைய ஏழை சிப்பந்திகளுக்கு உதவி அளிப்பது. ஆயில நட்சத்திரத்தில் ருதுவானால் எண்ணெய் செக்கு ஆட்டும் ஏழை தொழிலாளர்களுக்கு, இதர ஏழை வியாபார தொழில்களுக்கு உதவி செய்வது. மக நட்சத்திரத்திலே ருதுவானால் 60-70 வயது நிறைந்த ஏழை தம்பதிகளுக்கு பாத பூஜை மற்றும் உதவிகள். பூர நட்சத்திரத்தில் ருதுவானால் கடை குத்தாடிகள், கம்மங்குத்தாடி என்று சொல்லுவோமே, ஏழை நடன கலைஞர்களுக்கு உதவி செய்வது. உத்திரத்தில் ருதுவானால் துப்புரவுத்துறை பணியாளர்களுக்கு உதவி செய்வது. ஹஸ்த நட்சத்திரத்தில் ருதுவானால் தோட்ட தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது. சித்திரை நட்சத்திரத்தில் ருதுவானால் ஏழை மாணவர்களுக்கு உணவு, உடை, புத்தகங்கள் போன்ற உதவிகள் செய்வது. சுவாதியில் ருதுவானால் கோயில் சிப்பந்திகளுக்கு உதவி செய்வது. விசாக நட்சத்திரத்தில் ருதுவானால் இலவச திருமணங்களுக்கு உதவி செய்வது. அனுஷ நட்சத்திரத்தில் ருதுவானால் இலவச வைத்திய உதவி செய்வது. கேட்டை நட்சத்திரத்தில் ருதுவானால் பக்தியை பரப்பும் ஏழை உபன்யாசகர்கள், நாட்டிய கலைஞர்களுக்கு உதவி செய்வது. மூல நட்சத்திரத்தில் ருதுவானால் ஏழை விதைகளுக்கு உதவி செய்வது. கறவை நின்ற பசுகளுக்கு உணவு அளிப்பது, அவற்றை பராமரிக்க உதவி செய்வது. புராட நட்சத்திரத்தில் ருதுவானால் உணவு எடுத்து செல்லும் ஏழை கர்ப்பிணிகளுக்கு உதவி, அதாவது சாப்பாடு, டிஃபன் கேரியர் தூக்குவோருக்கு உதவி செய்வது. உத்திராட நட்சத்திரத்தில் ருதுவானால் ஏழை கர்ப்பிணிகளுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் அளித்து உணவு தானம் செய்ய வேண்டும். திருவோண நட்சத்திரத்திலே ருதுவானால் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓதி பால் பாயசம் தானம் கொடுப்பது. அவிட்ட நட்சத்திரத்திலே ருதுவானால் விவசாய ஏழை பெண் தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது. சதய நட்சத்திர ருதுவானால் நீர்மோர் தானம் கொடுப்பது. புரட்டாதி நட்சத்திர ருதுவானால் ஏழை கர்ப்பிணிகளுக்கு பிரசவ கால உதவி அளிப்பது, அதாவது மருந்து, டானிக், உணவு, டாக்டர் ஃபீஸ் முதலியவை கொடுத்து உதவுவது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் ருதுவானால் ஆதரவற்ற வயதானவர்களுக்கு உதவி, உணவு, உடையிடம் வசதி செய்து கொடுப்பது. ரேவதியில் ருதுவானால் ஏழைகளுக்கு பாய், தலையணைகள் போன்றவை தானம் அளிப்பது. பொதுவாக ருது சமயத்திலே உள்ள நட்சத்திரத்தை குறித்து வைக்கும் பழக்கம் நடைமுறையில் இல்லை. இது மிகவும் தவறு. இந்த நிலையில் அவரவர் பிறந்த நட்சத்திர நாளில் மாதந்தோறும் மேற்கண்ட நாட்களிலே குறித்த தான தர்மங்களை செய்து வர தக்க பருவத்தில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் திருமணங்கள் நிறைவேறும். அதாவது பெண் பருவம் அடைந்த நட்சத்திரத்தை அறிந்தால் அந்த நாளிலோ அல்லது ருது பருவம் அடைந்த நட்சத்திரம் தெரியாவிட்டால் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு மேலே கண்டவாறு உள்ள அந்தந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாளிலே குறித்த தான தர்மங்களை செய்வது திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யும் மிக சிறந்த பரிகாரமாகும். இப்படி நமக்கு நமது குடும்பத்தில் இல்லையே என்று நினைக்காதீர்கள். திருமணம் எல்லோருக்கும் உண்டு. அதுபோல் எல்லோருக்கும் பசி, தூக்கம், களைப்பு, ஆசை எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ருதுபாவத்தை இப்பொழுது நல்ல ஜோதிட வல்லுநர்கள் அருகிவிட்டார்கள். அவர்களை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. ஒரு குடும்பத்திற்கு முறையான ஒரு சர்க்குருவை நம்பி பலனும் பயனும் அடைவது இல்லை என்பது வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. இப்படி இல்லாமல் இருப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராக இருங்கள். ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஜாதகத்தை பார்த்து ஓரிரண்டு கட்டங்களை அந்த கிரகங்களை வைத்துக்கொண்டு அது பண்ணலாமா, இது பண்ணலாமா என்று எடுத்த எடுப்பிலே 3 கேள்வி, 4 கேள்வி, இதற்கு இவ்வளவு பதில், இதற்கு இவ்வளவு ரூபாய் என்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிக மிக தவறு. மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் வருகின்ற புண்ணியமோ அளவற்றது. இதில் தவறு ஏற்பட்டால் சாபங்களோ
பல கோடி தலைமுறைகளுக்கு வந்து சேரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதருளால் அருணாச்சலா.